அனுர அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் மொட்டு கட்சி. தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பில் ஸ்ரீதரன் வெளியிட்ட தகவல். அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை, மகிந்த அதிரடி அறிவிப்பு. எல்லையற்ற அதிகாரம், வரம்பற்ற ஊழல், அனுர அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஈஸ்டர் தாக்குதல், அரசியல் கட்சித் தலைவரும் முன்னாள் படை தளபதியும் விரைவில் கைது. தேசிய பட்டியல் மூலம் தமிழரசு கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற ஆசனம் தொடர்பில் கட்சியின் உயர்மட்ட குழு இன்று அல்லது நாளை உயர்மட்ட குழுவாக ஆராய்ந்து முடிவெடுக்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலிருந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தனது வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், வலிமைமிகு வாக்குகளால் எனக்கு ஆணை வழங்கிய மக்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றி. உரத்தோடும் உறுதியோடும் எனது தமிழ் தேசிய பயணம் தொடரும். திட்டமிட்டு பின்னப்பட்ட சதி வேலைகளின் உள்ளிருந்தவாறு தமிழ் தேசியத்தின் இருப்புக்காக போராட தலைப்பட்ட என்னையும் எனது பாதையையும் ஏற்று வலிமைமிகு வாக்குகளால் ஆணை வழங்கிய மக்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றி. உரத்தோடும் உறுதியோடும் எனது தமிழ் தேசிய பயணம் தொடரும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவித்ததாவது, இவ்வளவு காலத்திற்குள் வரியை குறைக்க முடியாது, பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது, நாடாளுமன்றத்தில் அதிகாரம் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் தற்போது குறை சொல்ல ஒன்றுமில்லை. மக்கள் 2/3 பங்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக புதிய ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளின்படி முன்னாள் படை தளபதி மற்றும் அரசியல் கட்சி தலைவர் ஒருவரும் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக உண்மையில் சேனல் 4 ஊடாக வெளிப்படுத்திய ஹன்சீர் ஆசாத் மௌலானாவிடம் அது தொடர்பாக மீண்டும் சாட்சியங்களை பெற்று நீதிமன்ற உத்தரவின் பேரில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் மேலும் தெரியவந்துள்ளது. சேனல் 4 நிகழ்ச்சி குறித்து முன்னாள் அரசாங்கத்தால் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி SI ஜனாப் இமாம் தலைமையில் ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட விசேட அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் விசாரணை குழுவின் முன் சாட்சியம் அளிக்குமாறு ஆசாத் மௌலானா கோரப்பட்டிருந்ததுடன் தற்போது வெளிநாட்டில் உள்ள அவர் விசாரணையில் பங்கேற்கவில்லை. புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளிப்படவில்லை. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் 1வது அமர்வு எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய பதவிகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் புதிய பிரதமர் மற்றும் சபாநாயகர் பதவிகளுக்கு தெரிவு செய்யப்பட உள்ளவர்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலகுவில் தாம் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தாங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கையில் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அரசாங்கம் சிறந்த முறையில் ஆட்சி செய்யும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் அவர்களை தேர்வு செய்துள்ளார்கள் எனவும் மக்களின் ஆணையை மதிப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் நாடு முன்னேறவும் இடம் உண்டு, வீழ்ச்சியடையவும் இடம் உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் பின்னடைவை சந்தித்த காரணிகளை கண்டறிந்து அதற்கு தேர்வு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியான பழிவாங்கல்கள் இடம்பெறாது என நான் கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த காரணத்திற்காகவும் போராட்டத்தை விட்டு விலகப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தரப்பிற்கு ஏற்பட்ட இந்த நிலைமை குறித்து தான் கவலை அடைவதாக மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கு முன்னர் எந்த அரசாங்கத்திற்கும் கிடைக்காத அதிகாரம் திசைகாட்டிக்கு கிடைத்திருந்தாலும் எல்லையற்ற அதிகாரம் பெறம்பெற்ற ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் அந்த நிலைமைக்கு வராது என்பதே மக்களின் நம்பிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்கள் கொடுத்த அதிகாரத்தை கவனமாக பயன்படுத்துவோம் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளமை பாராட்டத்தக்கது எனவும் மஹிந்த தேசப்பிரிய கூறியுள்ளார். அத்தோடு தற்போதைய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் திருமணத்திற்கு முன் சென்று அனுபவத்தை பெறுகின்றீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய நாடாளுமன்றம் பழையவற்றின் நல்ல விடயங்களை உள்வாங்கி தங்கள் கட்சியின் அனுபவம் மிக்க உறுப்பினர்களால் வழிகாட்டலில் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய மேலும் வலியுறுத்தியுள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பது தொடர்பில் உள்ளக பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு 2 தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் உட்பட மொத்தமாக 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தப்பட உள்ளனர். அதன்படி கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக தினேஷ் குணவர்தன நியமிக்கப்பட உள்ளதுடன் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் புதிய ஜனநாயக முன்னணி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தேசிய பட்டியலில் இருந்து நியமிப்பது தொடர்பில் விரைவில் தீர்மானிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய அரசியல் மற்றும் புதிய உலகின் சவால்களை எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டும் என்று அதன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித பி பெரேரா இன்று தெரிவித்துள்ளார். கட்சி நிர்வாக முறைமை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் சரியான நபர்களை சரியான பதவிகளுக்கு நியமிக்க வேண்டும் என்றும் பெரேரா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக இருந்த சஜித் பிரேமதாச பெற்ற 4.2 மில்லியன் வாக்குகளுடன் ஒப்பிடுகையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1.9 மில்லியன் வாக்குகளையே ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுள்ளதால் ஏனைய கட்சிகளை போன்று ஐக்கிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்தித்துள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 35 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேசிய பட்டியல் மூலம் 5 என மொத்தம் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையை கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட கணிசமாக குறைந்துள்ளது. 2020 நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் சஜித் பிரேமதாச 3,05,744 வாக்குகளை பெற்றிருந்தார். எனினும் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் 1,45,611 வாக்குகளையே பெற முடிந்தது. இதன்படி 2020 நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் அவர் 1,60,133 வாக்குகளை இழந்துள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.